ஒரு சட்டமன்றத்துக்கு போட்டியிடுறதோ சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் இல்லாம சாதாரண கட்சியில இருந்து இன்னைக்கு வரல. நம்ம போராட்டத்திற்கு பெயர் போன பாட்டாளி மக்கள் கட்சியிலும் மணியர் சங்கத்திலும் அடிப்படை உறுப்பினராக தொண்டராக பயணித்து அதில் படிப்படியாக முன்னேறி ஒன்றிய மாவட்ட ஒரே ஒரு நபர் இந்த மாவட்டத்திலே ஒரு போராட்டத்திற்காக உள்ள போயிட்டு ஜெயில இருந்து மாவட்ட செயலாளரா வெளில வந்தாரு அப்படின்னா அந்த பெருமை நமது சித்தப்பா வைத்திய அவர்களுக்கே சாரும். அந்த அளவுக்கு உழைப்புக்கு பெயர் போன ஒரு நல்ல மனிதர். இன்னைக்கு அவருக்கு இந்த ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நம்மக்குள்ள இருக்கிற 1000 கஷ்ட நஷ்டங்களையும் எடுத்து ஓரமா வச்சுட்டு இன்னைக்கு நம்மள ஒருத்தர், நம்ம கூட பயணிச்ச ஒருத்தர், நமக்காக கஷ்டப்படுத்த ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போறதுக்கான ஒரு வழி கிடைச்சிருக்கு, ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நான் மட்டும் இல்லை, இங்க இருக்கிற எல்லா மக்களும் கிராமம் தோறும் வீடு போய் சொல்லணும். நம்மளுடைய வெற்றி வேட்பாளரா ஒரு சட்டமன்ற உறுப்பினரா ஜெயங்கோட்டத்தில இருந்து நம்மள ஒருத்தரை அனுப்பணும்ன்றது இந்த இங்க கூடியிருக்கிற மக்கள் சேர்ந்து முடிவு பண்ணணும். அதனால அதுக்கு சாதாரண வேலை செஞ்சா பத்தாது. அதுவும் இல்லாம இந்த மக்களோட நல்லது கெட்டதுல சுக துக்கத்துல ஒவ்வொரு நாளும் 1 ஆண்டு 2 ஆண்டு இல்ல, தொடர்ந்து 30 ஆண்டு காலமாக மாவீரன் எப்படி பயணிச்சாரோ அவர் கூடவே இன்னைக்கு அவரு கால்படாத கிராமம் இந்த ஜெயங்கொண்டம் பகுதியில இன்னும் இல்லை. இந்த அரியலூர் மாவட்டங்கள்ல அன்னைக்கு இதே ஜேஎல்சி ஜெயங்கொண்டம் லிக்னைட் கார்பரேஷன் வந்திருந்தா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களோட இடம், நம்மளுடைய மக்களோட இடம் பறி போயிருக்கும், எங்க பிள்ளைங்களுக்கு வேலை போயிருக்கும்னு சொல்லி நாங்க எங்க மேல இங்க எங்களை மீறி இந்த மாவட்டத்துல இந்த நீங்க கொண்டு வரணும் அப்படின்னா இங்க ரத்த ஆறு ஓடும். அதனால எங்களுடைய நிலங்கள் எங்களுக்கு முக்கியம், எங்க பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்கன்னு அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இந்த இளைஞர்களுக்காகவும் நம்ம பெண்களுக்காகவும் நம்ம மக்களுக்காகவும் அயராம போராட்டம் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல இன்னைக்கு பல வரலாறு, ஆனா இவரை பத்தி ஒரு நாள்லயோ 1 மணி நேரத்துல சொல்லி முடிச்சிட முடியாது. தலைவர் எங்க சென்று எங்க போய் வந்தாலும் தினம் ஒரு போன், மாவட்டத்துல எல்லாம் எப்படி இருக்காங்க, அண்ணன் வைத்திய அவர்களுக்கு மாவட்டத்துல பொறுப்பாளர்லாம் எப்படி இருக்காங்க, நம்ம நிர்வாகிகள் எப்படி இருக்காங்க, நம்ம மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு ஒரு மாநாடு நடத்துறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. தலைவர் இறந்ததுக்கு அப்புறமும் அந்த மாநாட்டை சிறப்பான முறையில அதுக்கு எந்த அளவுக்கு வேலை செய்யணுமோ நம்ம அருமை சகோதரர் வைத்திய அவர்கள் ஒரு மாநாடு சிறப்பான முறையில நடத்தி முடிச்சாங்க. ஏன்னா இன்னைக்கு கங்கைகொண்ட மாநாடுன்னு சொன்னா அதுக்கு இன்னைக்கு காவேரியா என்ன மாநாடு போட்டாங்க, உண்மையான மாநாடு அப்படின்னு சொன்னா அது நம்ம வன்னியர் சங்க சித்திரை மண்டல மாநாடு மட்டும்தான். அது ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். இன்னைக்கு டிவி வந்துருச்சு, பேஸ்புக்